எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டான்டோ திருப்புடா வண்டிய மாமா நான் இல்ல ஆமா அது எவனோ ஆமா நில்லுங்க மாமா அட நிக்க மாட்டேன் போட்டுறியா மாமா வண்டி வாடா நில்லுங்க மாமா சட்டை கழிச்சுவோம் மாமா சட்டை கழிச்சிருவியா என்ன மாமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுங்க உட்கார்ந்திருக்கீங்க இப்படி நீங்க ஓடுறீங்களே அடடே மாப்ள என்ன மாப்ள நீ எப்ப வந்த சாயந்தரம் தான் சாயந்தரத்துல இருந்து இங்கேயே இருக்கிற பாரு மாப்ள உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைச்சா அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை நான் அவசரமா போயிட்டு வந்தேன் அப்ப நானு ஊருக்கு போ நீங்க போயிட்டு பாருங்க அது சொல்ல முடியாது விடிஞ்சாலும் விடிஞ்சிரும் நீங்க போயிட்டு மெதுவா வாங்க நான் சாப்பிட்டீங்க படுத்து சாப்பிட போறியா வண்டி ஸ்டார்ட் போடுறா போற நிறுத்துற போயிருவான்டா பாத்து பாத்தியா உள்ள பூந்துருவாண்டா அத்தை மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க எனக்கு பசிக்குது வந்து சோத்த போடுங்க ஐயோ கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம் இன்னைக்கு இதை கவனிப்போம் ஏண்டா சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன் வழியில உள்ள வெட்டி போட்டு ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி லோயிங்கி டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும் ஏண்டி கூப்பிட்டீங்களா அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா நான் கூப்பிட்டது ஏண்டி நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம் பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே ஏன் மாமா கத்துறீங்க சாயந்தரத்துல இருந்து வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன் அத்தை கலகலதா அப்பளம் பிடிச்சிருக்கு முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு வடை சுட்டு பாப்புல அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாடடா வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது அதை நம்பி நீ ஏமாறாத நீ போமாப்ல ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல யாரு எனக்கு ஆமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே யாரு கதவை திறந்து விட்டது நான் தான் மாமா சுத்தம்மா ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனது போட்டு கப்புனு படுத்துக்குவீங்களா நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா ஏண்டா ஆமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க நான் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரி சாப்பிடுங்க நான் அதுக்கு தான் சொல்றது டேய் பாத்தியா இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுடா மச்சான் அரிசி என்ன வேலை வைக்குது இருக்கா குழம்பு ஓடிடும் குழி பறிச்சுக்கிறேன் குத்து தட்டியோட தூக்கி ஊத்துறேன் மாமா அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு ஏன் மச்சன அடிச்சீங்க வேறதான் தண்ணி விடுறி அத்தை சுட்ட வடை அடடா என்ன பிரமாதம் தெரியுமா அத்தை ஏன் அடிச்சீங்க இது வேண்டதில்லை தண்ணி குடுறி அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா அப்பளம் தெரிக்குதோ என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கிட்டு போய் வெளியில தும்பானோ அது ஊருகாடா நிறுத்துறா இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா மாமா நான் சாப்பிடறதில்ல சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன் இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா என்ன எடுக்கிற வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன் அவத்தே வச்சிடுறா அப்படின்னா முதல்ல செஞ்சுக்கணும் பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான் நம்ம இருக்கிறவன் இலைய விட்டுட்டு போறோம் இல்லைன்னா அதையும் தின்றுப்பான் மச்சான் என்ன பாக்குறான் அதையே படுக்க போறானா எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா ஆனா ஒரே ஒரு குறை என்ன மச்சான் இலை சிறுசா போச்சு ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு ஆமா பாயாசம் ஊத்திக்க முடியல அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு அங்க ஊத்து சொல்ல குடிச்சிட்டு போ நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க எதுக்கு அக்கா எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம் ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா கைய கழுவுடா என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது அட கையெடுப்பா இது ரசம் இதையாவது மிச்சம் வை ரசத்தை எங்க வச்சீங்க விஷத்தை அங்க வச்சிருக்கணும் தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டான் டேய் ரொம்ப லொல்லு பேசுற எந்திரி மேல ஆமா சாப்பாட்டுல ஊர்ல இருந்துச்சுல அத தொட்டு சாப்பிடணும் நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறீங்க எப்படிடா ஞாபகம் இருக்கும் அப்ப சரி தூக்கி விட்டுமா மச்சான் ஏன் ஏன் வைக்கிறீங்க